Taste the Daily. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கழக தலைமை அலுவலகத்தில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து இரண்டாவது நாளாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனையில் கோவை மாநகர், கோவை புறநகர் வடக்கு, கோவை புறநகர் தெற்கு, நீலகிரி, திருப்பூர் உட்பட 20 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் பங்கேற்பு. சென்னை ராயப்பேட்டையில் கழக தலைமை அலுவலகத்தில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம். இரண்டாவது நாளாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் பங்கேற்பு. கொலை குற்ற சம்பவங்களில் வழக்குகளை விரைவில் முடிக்க வேண்டும் என்று போலி குற்றவாளிகளை கைது செய்யும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். அவசர கதியில் குற்றங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கும் போக்கு கொடூரத்தின் உச்சம் என்று விமர்சனம். தமிழகத்தில் ஸ்டாலின் மாடல் அரசு பொறுப்பேற்றது முதல் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருட்கள் கடத்தல், சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது, அவர்களில் ஒரு சிலர் உயிரிழப்பது சர்வசாதாரணமாகிவிட்டது. தனியாக வசிக்கும் வயது முதிர்ந்தவர்கள் கொல்லப்படுவதும், அவர்களிடமிருந்து நகைகள் உட்பட விலை உயர்ந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்படுவதும் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன. ஈரோடு மாவட்டம் சிவகிரி மூதாட்டி தம்பதி கொலை வழக்கில் கைதானவர்கள் 12 குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு 19 பேரை கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளன. 2022இல் உப்பிலிப்பாளையம் கொலை சம்பவம், 2023இல் ஒட்டன்குட்டை கொலை சம்பவங்களில் ஏற்கனவே 11 பேர் கொலையாளிகள் என சிறையில் அடைக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் உண்மையான குற்றவாளிகள் யார் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. RBI வெளியிட்ட வரைவு தரநெறிகளை முறைப்படுத்த வேண்டி பரிந்துரைகள் வழங்கியிருப்பது வரவேற்கத்தக்கது. மத்திய நிதி சேவைகள் துறை வழங்கியுள்ள பரிந்துரைகளுக்கு ரிசர்வ் வங்கி பரிசீலிப்பதுடன் தங்க நகை கடன்களுக்கான பழைய நடைமுறையையே தொடர வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். பாலியல் குற்றவாளி திமுக நிர்வாகி ஞானசேகரனை பாதுகாத்து திமுக வட்ட செயலாளரின் குடும்ப திருமண விழா முதல்வர் ஸ்டாலினுடைய வீட்டிலேயே நடத்துகிற அளவிற்கு செல்வாக்கு இருந்ததாக அதிர்ச்சி தகவல். ஞானசேகரன் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் திமுக வட்ட செயலாளரின் இல்ல திருமணம் பிரியாணி புகழ் அமைச்சரின் இல்லத்தில் நடைபெற்றது. பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கு பக்கபலமாக இருக்கும் திமுக வட்ட செயலாளர் சண்முகத்திடம் காவல்துறை இதுவரை விசாரணை நடத்தினார்களா என பொதுமக்கள் கேள்வி. திமுக வட்ட செயலாளரின் இல்ல திருமணத்தை முதலமைச்சரின் இல்லத்திலேயே நடத்தும் அளவிற்கு செல்வாக்கு படைத்தவர் என்பதால் காவல்துறை தயங்குகிறதா என மக்கள் சந்தேகம். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை அருகே தேப்பெருமாநல்லூரில் அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த 47 வயதான ஆசிரியருக்கு போக்சோ. அரசு பள்ளிகளில் பெண் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல்களால் கதறும் நிலையில் அப்பா ஸ்டாலின் அரசு எதுவுமே நடக்காதது போல் கனவில் மிதப்பதாக பெற்றோர் வேதனை. சென்னை திருமங்கலத்தில் வடமாநில இளைஞரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கல்லூரி மாணவர். புகார் அளிக்க சென்ற பெற்றோரிடம் ஆதாரம் இருக்கிறதா, யார் பார்த்தது என அடாவடித்தனமாக பேசிய அப்பா ஸ்டாலின் அரசின் காவல்துறை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் 1 கிலோ 200 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் வைத்திருந்த இருவர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சாராயத்தை தொடர்ந்து கஞ்சாவால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சீரழிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
ஆந்திராவில் இருந்து திருத்தணி வழியாக ரயில் மூலம் சென்னைக்கு கஞ்சா கடத்தி வந்த மூவர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் தமிழகத்தில் கஞ்சா ஊடுருவல் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் திமுக நிர்வாகி உணவகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் வைத்திருந்த கஞ்சா சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் புழக்கத்தினால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். நாகை மாவட்டம் நாகூர் பகுதியில் புதுச்சேரியில் இருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 6 லட்சம் மதிப்பிலான 400 மது பாட்டில்கள் சிக்கின. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீதான பயமே இல்லாததால் மதுபானம் போதைப் பொருட்கள் கடத்தல் துணிந்து அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை போதைப் பொருட்களின் மொத்த வியாபாரிகளை பிடிக்க முடியாமல் திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் ரயில் பெட்டியில் கேட்பாரற்று கிடந்த கஞ்சா சிக்கியது. ரயில் மூலம் போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் அருகே குளத்தில் விவசாய தேவைக்கு என கூறி மண் கொள்ளையில் ஈடுபட்டவர்களை பிடிக்காமல் மெத்தன போக்குடன் செயல்படும் திமுக அரசின் ஏவல் துறை. கொள்ளை மாடல் ஆட்சியில் கனிம வள கொள்ளைகள், மணல் கொள்ளைகள் சர்வ சாதாரணமாக அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக ஹெராயின் போதைப் பொருளை குடிசை தொழிலாக செய்து வந்த அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த மூவர் சிக்கினர். போதை விற்பனை தமிழ்நாடு முழுவதும் பரவியுள்ளதுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் சாதனை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கட்டி போட்டு 9 சவரன் தங்க நகை கொள்ளை. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளையர்கள் துணிச்சலுடன் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் அருகே இலங்கைக்கு கடத்த வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 175 கிலோ ஏலக்காய் பறிமுதல். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் கடற்பகுதியில் ரோந்து செல்லாததே கடத்தலுக்கு வழிவகுப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையின் அடிவாரம் மோட்டாம்பட்டியில் நிலத்தில் ஏற்பட்ட தகராறில் பெண்ணை அடித்து ஆடைகளை கிழித்து மானபங்கம் செய்த கொடூரம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. மே மாத ஊதியம் வழங்காததை கண்டித்து சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் போராட்டம் அறிவிப்பு. கல்வி வளர்ச்சி என்ற பெயரில் பேனரில் மட்டுமே விளம்பரம் தேடிக்கொள்ளும் ஸ்டாலினின் மாடல் அரசு கல்வியை பாழ்படுத்தும் கொள்கைகளை ஆதரிப்பதாக மக்கள் விமர்சனம். 2 மாதத்திற்கு முன் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு சுமார் 600 கோடி ரூபாய் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் இதுவரை விவசாயிகளுக்கு செலுத்தவில்லை என குற்றச்சாட்டு. அமைச்சர் சக்கரபாணி தென் மாவட்டங்களில் தனியார் அரிசி கூட்டமைப்புக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் 10 நாட்களுக்குள் பணம் செலுத்தாவிட்டால் கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. இன்று நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தேனி மாவட்டம் போடி அருகே பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்தை நிறுத்தாமல் சென்றதுடன் பெண்களை இழிவாக பேசிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெண்கள் சாலை மறியல் போராட்டம். வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த பச்சிளம் குழந்தையின் கட்டை விரலை செவிலியர் துண்டித்த சம்பவத்தால் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளின் அலட்சிய போக்கிற்கு இந்த சம்பவமே சாட்சி என மக்கள் விமர்சனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே நிலத்தகராறில் பெண் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் படுகாயமடைந்த பெண் மருத்துவமனையில் அனுமதி. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை செயல்கிழந்துள்ளதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
சேலம் மாவட்டம் இடங்கன சாலை அருகே வாங்கிய கடனை திருப்பி கேட்டு தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் செய்த தொந்தரவால் விசைத்தறி தொழிலாளி தூக்கிட்டு தற்கொலை செய்த பரிதாபம். திறனற்ற திமுக ஆட்சியில் நிதி நிறுவனங்களின் அராஜக போக்கால் மக்கள் நித்தம் வேதனையில் வாடும் அவலம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வெறிநாய் கடித்து 10 பேர் பாதிப்பு. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஏட்டளவு அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை துயரத்தில் ஆழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தைச் சேர்ந்த பெண்ணிடம் 4.5 ஏக்கர் நிலத்தை கேட்டு மிரட்டல் விடுத்த ஒட்டப்பிடாரம் திமுக எம்எல்ஏ சண்முகையாவின் சகோதரர் பிடிபட்டார். திமுக ஆட்சிக்கு வந்தாலே நில அபகரிப்பு அராஜகம் அதிகரித்துவிடும் என்பதற்கு திமுக எம்எல்ஏ சகோதரரின் அராஜக செயல்களே முக்கிய ஆதாரமாக உள்ளதாக மக்கள் விமர்சனம். சென்னையில் கட்ட பஞ்சாயத்து, மாமூல் வசூல் போன்ற சட்டவிரோத செயல்களில் கொடிகட்டி பறக்கும் 6 திமுக எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பளித்தால் அதிமுக எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்பதால் திமுக உடன்பிறப்புகள் விரக்தி. ஸ்டாலின் ஆட்சியின் மேல்மட்டம் முதல் கீழ்மட்டம் வரை கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷனில் குறியாக இருப்பதால் 2026இல் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஆட்சியை எளிதாக கைப்பற்றும் என மக்கள் கணிப்பு. மக்களுக்கு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் கொடுங்கையூரில் குப்பையில் இருந்து மின் உற்பத்தி செய்ய WTE ஆலையை நிறுவுவதில் சென்னை மாநகராட்சி பிடிவாதம். சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு எதிரான ஆலைக்கு எதிராக அண்மையில் மக்கள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்திய பிறகும் ஸ்டாலின் அரசு கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷனுக்காக மக்கள் விரோத அரசாக மாறிவிட்டதாக மக்கள் வேதனை. சென்னை அடையாறில் வேகத்தடையில் இருசக்கர வாகனம் தடுமாறி விபத்துக்குள்ளானதில் கல்லூரி மாணவன் உயிரிழப்பு. ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி குண்டும் குழியுமான சாலை மற்றும் பாதுகாப்பு இல்லாத பகுதிகளை கண்டுகொள்ளாததால் உயிரிழப்பு நேரிடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் விபத்து பகுதிகளில் முறையான சாலை பராமரிப்பு, விளக்குகள், எச்சரிக்கை பலகைகள் இல்லாததால் மக்கள் அதிருப்தி. காவல்துறையும் மாநகராட்சியும் ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் நிம்மதி என சென்னை மக்கள் வேதனை. சொத்து வரி உயர்வை குறைக்காத திருப்பூர் மாநகராட்சியின் அராஜகத்தை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு. மக்களை கடுமையாக பாதிக்கும் சொத்து வரி உயர்வை திரும்ப பெறவில்லை என்றால் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என்றும் அதிமுக கவுன்சிலர்கள் எச்சரிக்கை. மக்களை வாட்டி வதைக்கின்ற சொத்து வரியை ரத்து செய், உயர்த்தப்பட்ட தொழில் வரியை ரத்து செய். ஈரோடு மாநகராட்சி சிறப்பு கூட்டத்தில் சொத்து வரி குறைக்க தனி தீர்மானம் நிறைவேற்றி தமிழக அரசுக்கு அனுப்பியும் வரியை இதுவரை குறைக்காததை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. குடிநீர் கட்டணம், பாதாள சாக்கடை கட்டணம் ஆகியவற்றை வருடம் 3% உயர்த்துவதற்கு ஏதுவாக விதிகளில் மாற்றம் செய்யப்படுவதை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பின. திருச்சி மாவட்டம் வயலூர் அருகே இருசக்கர வாகனம் மீது மோதி தரதரவென கார் இழுத்துச் சென்ற சம்பவத்தின் பதைபதைக்க வைக்கும் CCTV காட்சி. மது போதையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய கார் ஓட்டுநரை பிடிக்க முடியாமல் திணறி வரும் விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. கொரோனா மீண்டும் வேகமெடுக்க தொடங்கியுள்ள நிலையில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய பொதுமக்களுக்கு தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். மெல்ல மெல்ல கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஸ்டாலின் அரசு எடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். கேரளாவில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் சூழலில் அடுத்த 24 மணி நேரத்தில் 8 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு அபாய எச்சரிக்கையும் விடுப்பு. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் வைகாசி மாதம் 3வது வெள்ளிக்கிழமையை ஒட்டி தங்கத்தேர் உற்சவம் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு.
நடப்பு ஐபிஎல் சீசனின் எலிமினேட்டர் ஆட்டத்தில் குஜராத் அணியை 20 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது மும்பை இந்தியன்ஸ் அணி. 229 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன்கள் எடுத்து தோல்வி. 96 திரைப்படத்தின் 2ஆம் பாகத்தில் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் நடிக்க உள்ளதாக வெளியான செய்திக்கு இயக்குனர் பிரேம்குமார் மறுப்பு. படத்தில் இருந்து நடிகர் விஜய் சேதுபதி விலகிவிட்டதாகவும் அவருக்கு பதிலாக பிரதீப் ரங்கநாதன் நடிக்க உள்ளதாகவும் செய்திகள் வெளியானதற்கு இயக்குனர் மறுப்பு. அறிமுக இயக்குனர் கார்த்திகேயன் மணி இயக்கத்தில் உருவாகி வரும் மெட்ராஸ் மேட்னி படத்தின் 2வது சிங்கிளான உசுரே உன்னத்தானே பாடல் வெளியானது. கவிஞர் ஸ்நேகன் வரிகளில் பாடகர் விஜய் யேசுதாஸ் பாடியுள்ள பாடலுக்கு ரசிகர்கள் வரவேற்பு. நைஜீரியா நாட்டில் நைஜர் மாகாணம் மக்வா நகரில் கனமழையால் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 88 பேர் உயிரிழந்த சோகம். மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பலர் மாயமானதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என அச்சம். காசா முனையில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய தாக்குதலில் 72 பேர் கொல்லப்பட்ட பயங்கரம். போரில் இதுவரை உயிரிழந்த ஹமாஸ் ஆயுத குழுவினரின் எண்ணிக்கை 54,321 உயர்வு. இந்தோனேஷியாவின் ஜாவா மாகாணத்தின் சிரேப நகரத்தில் சுண்ணாம்புக்கல் குவாரியில் பாறைகள் சரிந்து விழுந்ததில் 14 தொழிலாளர்கள் பலியான பரிதாபம். மேலும் 12 பேர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் கல்குவாரியில் போதுமான பாதுகாப்பு வசதிகள் இல்லை என குற்றச்சாட்டு.